ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நாங்கள் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சார்லெட்டுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்காக வந்து போகிறோம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வீடியோ தான் இன்னைக்கு. மட்டன் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். மதியத்துக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்ரீசரில் இருந்ததுனால தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் வந்து கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலாக வந்து ஒரு ஸ்வீட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இன்னைக்கு கிறிஸ்மஸ் பாட்லக்கு, அதுக்காக வந்து அவங்க எதுவும் பண்ண வேணாம்னு தான் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போலாம். ஸ்வீட் மாரி செஞ்சு எடுத்துட்டு போலான்னு சொல்லி தோணுச்சு. அதனால வந்து இன்னைக்கு ரசமலாய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால வந்து ஊத்தி அத திரிய வச்சிருக்கேன். ரசமலாய் வீடியோலாம் நான் வந்து செப்பரேட்டா போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட ஃபேவரட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரசமலாய். அப்புறம் ரசகுல்லாவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால வந்து அத செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து ரப்டிக்காக வந்து பாலு, அதுலயே வந்து குங்குமப்பூ, அப்புறம் வந்து சர்க்கரை, ஏலக்காய் அதெல்லாம் வந்து போட்டு அத வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்னுத்துல வந்து பால திரிய வச்சு பன்னீர் எடுத்து அத வந்து நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நல்லா வந்து பெசையணுங்க. நான் வந்து ரசகுல்லாக்கு தனியா, ரசமலாய்க்கு தனியான்னு சொல்லிட்டு தனியா பண்ணிட்டேன். ரசகுல்லா வந்து நம்ப வீட்டுக்கு மட்டும் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சமா தான் இருந்துச்சு. ரசமலாய் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பண்ணி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ரசமலாய் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இதோட ஃபுல் ப்ரொசீஜர்லாம் நான் வந்து வீடியோல காமிக்கல. நான் ஷார்ட்ஸா வந்து போட்டிருக்கேன். அது வேணா வந்து பாருங்க. நம்ம சேனல்லயே இருக்கும். இது வந்து சும்மா லைட்டா வந்து நான் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இது வந்து ரசகுல்லா. ரசகுல்லா தனியா வந்து நான் வீட்டுக்காக மட்டும் பண்ணேன். கொஞ்சமா இருந்துச்சு. அது வந்து எடுத்துட்டு போனாலும் பத்தாது. அதனால சரி வீட்டுக்காக பண்ணிட்டேன். அப்படியே வந்து மதியத்துக்கு வந்து மட்டன் குழம்பு வந்து வச்சுட்டேன். காலையில எழுந்து சீக்கிரமாவே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேங்க. ஏன்னா எனக்கு நெறைய வேலை இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு ஈவினிங்கா வந்து சார்லட் கிளம்புறோம். அதனால எல்லா வேலையும் முடிக்கணும். அதுக்குள்ள நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கா கிளம்பி நாங்க ஒரு சார்லட் போறதுக்கு வந்து 7 மணி ஆயிடுச்சு நைட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. இன்னைக்கு அவங்களே வந்து ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நான் நான் வந்து அடிஷ்னலா வந்து வெறும் ஸ்வீட் மட்டும் தான் பண்ணி எடுத்துட்டு போனேன். இன்னைக்கு வந்து அவங்களோட பாட்லக் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க. வருஷம் வருஷம் நாங்க வந்து அவங்க வீட்டுக்கு கிறிஸ்மஸ்க்கு போவோம். அவ்ளோ அழகா வந்து யுனிக்கா ஒரு ஒரு வருஷமும் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. ஆ இதுக்காகவே வந்து மெனக்கெட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க. எனக்கு கண்டிப்பா அந்த பொறுமைலாம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன் அவங்ககிட்ட, உங்க அளவுக்கு எனக்கு பொறுமையே இல்ல டெக்கரேஷன் பண்றதுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்ளோ அழகா வந்து பண்ணியிருப்பாங்க. வீடு ஃபுல்லா வந்து பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷனு. இந்த தடவ 2 ட்ரீ எப்பவுமே வைப்பாங்க. அ ஒரு ஒயிட் ட்ரீ வைப்பாங்க. இன்னொன்னு வந்து கிரீன் ட்ரீ வைப்பாங்க. அதே மாதிரி அந்த வீட்ல இருக்கிற அந்த சோப் டிஸ்பென்சர் முதற்கொண்டு அந்த கிறிஸ்மஸ் தீம்ல இருக்கும் எல்லாமே. இந்த தடவ எக்ஸ்ட்ராவா வந்து கொஞ்சம் லைட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. தியாவும் பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா வந்து இவங்க எல்லாமே வந்து தியா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஜாலியா இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இப்போ வந்து நாங்க புதுசா ஒரு கம்யூனிட்டி வந்திருக்கோம் இல்லையா? அங்கேயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கிறாங்க தான். ஆனா தியாக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்கல. ஏன்னா வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பசங்க அந்த மாதிரியே இருக்காங்களா? அவளோட ஏஜுக்கு இன்னும் வந்து எதுவும் செட் ஆகல. அப்படி செட் ஆயிட்டா அவளும் கொஞ்சம் வந்து பிஸி ஆயிடுவா அப்படின்னு நினைக்கிறேன் இங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா, டின்னர்லாம் முடிச்சுட்டு கார்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து கூடவே வந்து ஏதாவது ஒரு படம் போட்டு, அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து கார்ட்ஸ் ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு படத்த போட்டுட்டு எல்லாரும் அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கோம். யூசுவலா பார்த்தீங்கன்னா வந்து கார்ட்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணுவோம். ஆ கார்ட்ஸ் ப்ளே பண்ணுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அப்படியே வந்து இந்த படம் பேர் சொல்ற விளையாட்டு அப்படியே வந்து மாறிக்கிட்டே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டயர்ட் ஆயிடுச்சு. அதனால வந்து காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். ஆனா வந்து இந்த தடவ ஜென்ஸே வந்து போட சொல்லிட்டோம். எப்பவுமே யூசுவலா பார்த்தீங்கன்னா, நாங்க தான் வந்து போடுவோம்.
ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் நீங்களே போடுங்கன்னு சொல்லிட்டோம். அவங்களே வந்து காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. அதுல எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சூப்பரா வந்து காஃபி போட்டாங்க. ஃபில்டர் காஃபி அதுவும் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் வேற. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா காஃபிலாம் குடிச்சிட்டு இப்போ வந்து அகைன் வந்து ப்ளே வந்து மாத்தியாச்சு. காட்சியை வந்து போர் அடிச்சிச்சா அதனால வந்து படம் பேர் சொல்லி கண்டுபிடிக்கிறது, ஆக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது. நாங்க வந்து குடுப்போம். அத வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ஸ்லீப் ஓவரே பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா அப்படிதான் இருக்கும். பசங்க வந்து அவங்கவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க. அப்படி இல்ல படம் போட்டு விட்டுருவோம் பசங்களுக்கு. அவங்க வந்து பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. நாங்க பார்த்தீங்கன்னா வந்து விளையாடிட்டு, ஜென்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒரு ரூம்ல தூங்கிடுவாங்க. லேடீஸ் எல்லாரும் ஒரு ரூம்ல தூங்கிடுவாங்க. அப்படியே வந்து செம்ம ஃபன்னா இருக்கும். நைட்டே வந்து பாத்தீங்கன்னா கேக் வெட்டியிருக்கணும். கேக் வெட்டுறதுக்கு வந்து மறந்துட்டோம் எல்லாருமே. அவங்கவங்க வந்து வந்தோனே வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே பேசிட்டு இருந்தோமா, கேக் வெட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து நாங்க எல்லாருமே மறந்துட்டோம். அப்புறம் காலையில வந்து எல்லாரும் கிளம்பும்போது தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஐயோ! கேக் வெட்டுறதுக்கு மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து கேக்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்து, அதுக்கப்புறமா தான் வந்து கேக் வெட்டினோம். உங்க பையனையும் எல்லாரையும் பசங்களை அங்க வச்சு ஏங்க ஏங்க இவளோட நோச எங்களை வச்சு படம் தான் கிடைக்கல. சூப்பரா இருக்கு. Okay, 1, 2, 3. Wait. Go. Blow it. ஊதுவா Hey. Cut it. கட் பண்ணாது. Merry Christmas. மேரி கிறிஸ்மஸ். ஸ்மைல் ஸ்டீவன். கேக்லாம் வெட்டி முடிச்சு சாப்பிட்டுட்டு நாங்க வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். எங்க வீடு வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இதோ எங்க வீடு பாருங்க. இந்த கார் வெளில நிக்குது இல்லையா, அதான் எங்க வீடு. இப்போ வந்து டெனன்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து உள்ள போக முடியாது. 6 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டே வந்து போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து எப்படி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவங்களே வந்து பார்த்துப்பாங்க எல்லாமே. பசங்களும் வந்து தூங்கிட்டாங்க. இங்கேருந்து 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா ஐஸ் டியூபிங்காக வந்து போயிட்டுருக்கோம். ஸ்னோ டியூபிங்காக. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்னோ டியூபிங்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பாருங்கள். நாங்கள் சார்லெட்லேருந்து போகிறதுக்கே வந்து 3 ஹவர்ஸ் ஆச்சு. ஆனால் வந்து 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போனதுக்கு நல்ல ஒர்த்து. எனக்குமே லாங் ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது சின்ன சின்ன இடமா இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய இடமா இருந்தாலும் சரி, ட்ராவல் பண்ணி போகிறதே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது இன்னும் ஜாலியாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு பிளேஸில் நிறுத்தினோம். நாங்கள் வீட்டிலேருந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போனோம். நேற்று நைட்டு வந்து ஹோட்டல் ஆர்டர் பண்ண ஃபுட்டு தான் வந்து சாப்பிட்டோம். அதுவே மிச்சம் இருந்தது. அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு இடத்துல நிறுத்தி எல்லாரும் வந்து சாப்பிட்டாச்சு. பசங்களுக்கும் வந்து கொடுத்துட்டு, ஒரு சில பசங்களுக்குலாம் வந்து மெக்டியில் வாங்கிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து போனோம். நாங்கள் வந்து ஒரு 10-11க்கு 11 கிளம்பியிருப்போம் சார்லெட்லேருந்து. ஆனால் அங்கே ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸா 2 ஓ கிளாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு பொறுமையாக ரீச் ஆகிறதுக்கே வந்து லேட் ஆயிடுச்சு. இது என்னது? ஸ்னோ டியூபிங் இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு இருக்கோம். இப்போதான் நான் நினைச்சேன் ஆர்டிஃபிஷியல் ஸ்னோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்னோ கிடையாதுங்க. ஆர்டிஃபிஷியல் ஸ்னோ தான். அதனால் அந்த அளவுக்கு குளிர் இருக்காதுன்னு சொல்லிட்டு அரி வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதனால வந்து நான் அந்த அளவுக்கு குளிர் தாங்குற அளவுக்கு கிளாத் வந்து நான் போட்டுட்டு வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம குளிர் தாங்கவே முடியல. நான் காது கூட கவர் பண்ணிருக்க மாட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேஷுவலா வந்திருப்பேன். ரொம்ப எல்லாம் குளிராது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஏரியாவே வந்து பயங்கர குளிர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை இருக்கிற ஏரியா மாதிரி இருக்கு. அதுலவும் வந்து குழந்தைங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பர்டிகுலர் டைம் தான் வந்து கொடுக்குறாங்க. அதுலயும் வந்து 3 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நிலா இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து என்ன வந்து அலோவ் பண்ணல. அதனால என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அரி வந்து போயிட்டு அதெல்லாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. நான் வந்து போனேன். அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான் போனேன் ஸ்னோ டியூபிங்ல. அதுவே வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஹரிலாம் வந்து 2-3 ரைடு வந்து போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்றது அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயம். அதனால பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நான் வந்து போக மாட்டேன். ஆனாலும் வந்து நீ போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன லாஸ்டா வந்து அமுச்சு விட்டாங்க.
ஹரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்ஸ்டா 360 கேமரா இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அழகா வீடியோலாம் எடுத்துட்டு போனாங்க. பட் எனக்கு தான் வீடியோ எடுக்கிறதுக்கே ஆளே இல்ல. நானும் வந்து ஒரு ரைடு போனேன். ஆனா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே ஆள் இல்ல. என்னையும் வந்து கேமரா வச்சுட்டு போனாங்க. பட் எனக்கு அது போறதே வந்து பெரிய டாஸ்க்கு. அதுல வேற இந்த கேமராலாம் எடுத்துட்டு போ முடியாதுன்னு சொல்லிட்டேன் நானு. அதனால வந்து என்னை யாருமே வீடியோ எடுக்கலங்க. ஆனா தியாவும் சரி, ஹரியும் சரி செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போதே பயங்கர ஆசையா இருந்தது. ஏன் நம்மளும் வீடியோ எடுத்துருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளேஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா வந்து மெயின்டெயின் பண்றாங்க. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டு வந்தோம் டைமிங் எல்லாமே. எங்களுக்கு வந்து 4 to 6 தான் வந்து டைமிங்கு. அந்த டைமுக்கு தான் கரெக்ட்டா வந்து அந்த டைமுக்கு இருக்கிறவங்கள மட்டும் தான் விடுறாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு ஆ பேட்சும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்னோலாம் வந்து சூப்பரா கிளீன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து அவங்க விடுறாங்க. நல்லா சூப்பரா வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல கூட வந்து 6 to 7:30 கூட வந்து இருந்துச்சு. நாங்க 4 to 6 வந்து புக் பண்ணியிருந்தோம். இது நைட்ல லைட்லாம் போட்டு நைட்ல போடுறதும் வந்து கொஞ்சம் நல்லாருக்கும் போல. பட் எங்களுக்கு வந்து வெளிச்சத்துல போனா நல்லாருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். அதனால நாங்க 4 to 6 வந்து புக் பண்ணியிருந்தோம். இந்த மாரி ஒரு வண்டி வந்து அழகா சூப்பரா கிளீன் பண்ணி, சூப்பரா வந்து மெயின்டெயின் பண்றாங்க. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஸ்னோ தான். பட் நம்ம சொன்னா தான் வந்து தெரியும். அந்த அளவுக்கு சூப்பரா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க. நாங்க வந்து அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு சில பிக்சர்ஸ்லாம் வந்து அங்க எடுத்த பிக்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அது இல்லாம ஷார்ட்ஸ் நெறைய வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அங்க என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே பாருங்க. உங்கள நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல வந்து மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோ பத்தின அப்டேட்ஸ் இன்னைக்கு தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். பாய்.